ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். மனிதனின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் ஸ்ரீமத் பாகவதம் வியாசரால் இயற்றப்பட்டது. 14 புராணங்களில் மிகவும் சிறந்தது. 18,000 ஸ்லோகங்களை கொண்டது. கிருஷ்ணர் அவதாரம் முடிந்து போகும்பொழுது களி ஆரம்பித்து விட்டது. எங்கெல்லாம் கெட்ட செயல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் களி வசிக்கும். அதிலிருந்து நம்மை காப்பது நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான். பகவானே அவர் வாயால் பிரம்மதேவருக்கு அருளியது, பிரம்மா வேதவியாசருக்கு சொன்னது, வியாசர் சுகருக்கு அருளியது, சுகர் பரீட்சித்துக்கு கூறியது. பாகவதத்தை அமிர்தம் என்றே சொல்வர். சத்தியயுகத்தில் தராசில் வைத்து எல்லாவற்றையும் வைத்து பாகவதத்தையும் வைத்து அளர்ந்து பார்க்கும்போது பாகவதமே உயர்ந்து நின்றது. புண்ணியம் செய்தால் மட்டுமே ஒருவரால் இதை கேட்கவும் படிக்கவும் முடியும். இது பக்தி, ஞானம், வைராகியத்தை அளிக்கிறது. பகவான் கிருஷ்ணரே அனைத்து அவதாரங்களுக்கும் மூலம் என்பதை விளக்கி சொல்கிறது. மனிதனின் பிறவி பயனை அடைவதற்கும் பாபங்களிலிருந்து விடுபட்டு முக்தி மோட்சம் பெறுவதற்கு சரணாகதி தத்துவத்தை வலியுறுத்தி சொல்கிறது. ஸ்ரீமத் பாகவத புராணம் படிப்பதாலும் கேட்பதாலும் ஒருவரின் மனம் தூய்மை அடைகிறது. கிருஷ்ண பக்தி பிறக்கிறது. மனிதனின் கடந்த கால வேதனைகளை நீக்குகிறது. எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை போக்குகிறது. வாழ்வில் நிம்மதி, மன அமைதி கொடுக்கிறது. ஹிருதயத்தில் உள்ள அடுக்குகள், தீய எண்ணங்கள் நீங்குகிறது. மன தூய்மை, மன மகிழ்ச்சி பெற முடிகிறது. இந்த நன்னாளில் நாம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து குந்தி ஸ்துதியும் பீஷ்ம ஸ்துதியும் பாராயணம் செய்யலாம். கிருஷ்ணர் துவாரகை செல்ல ஆயத்தமானார். குந்தி பாண்டவர்களுடன் திரௌபதியுடனும் வந்து அவரை துதி செய்தால் அது குந்தி ஸ்துதி. ஹே ஆதி புருஷா, ஈஸ்வரா, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவனே, எல்லா பிராணிகளுக்கும் உள்ளே அவைகளுக்கே அறியாமல் நீயே உறைந்துள்ளாய். இந்த மாயை என்னும் திரைக்குள் ஒரு கைதேர்ந்த நடிகனாக நீ மறைந்துள்ளாய். அந்த யோகிகளுக்கும் ஞானிகளுக்குமே எட்டாத உன்னை எங்கனம் என்னை போன்ற பெண்கள் அறிந்து கொள்ள முடியும்? பிரபல ஸ்லோகமான கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக என்ற ஸ்லோகமும் இதிலிருந்தே எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. ஹே ஜகத்குரு, எங்களுக்கு எல்லா நேரத்திலும் துன்பங்களே வரட்டும். அந்த துன்பத்தாலேயே நாங்கள் உன்னை தரிசிக்க முடியும். ஏனென்றால் உன்னை தரிசித்தாலே மறுபிறவி என்ற பந்தம் மீண்டும் எங்களுக்கு வருவதில்லை. ஹே ஜகத்குரு, எப்போதெல்லாம் எங்களுக்கு ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீயே வந்து எங்களை காப்பாற்றுகிறாய். உன் தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும் என்றால் எங்களுக்கு ஆபத்து வந்து கொண்டே இருக்கட்டும் என்பதாக அமைந்துள்ள அற்புதமான ஸ்துதி இது. அடுத்தது பீஷ்ம ஸ்துதி. பீஷ்ம ஸ்துதி மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போரின் முடிவில் அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்ம பிதாமகர் தனது இறுதி தருணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி பாடிய அற்புதமான ஸ்துதி. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் அமைந்துள்ளது. பீஷ்மர் யோகீஸ்வரர், தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பி பிரம்மச்சரியத்தை ஏற்றவர், கங்கா மாதாவின் புதல்வர், அத்தனை விதமான தர்மங்களையும் அறிந்தவர். இப்போது யோக பலத்தால் ஷரீரத்தை விடப்போகிறார். சபரியின் மோட்சத்திற்காக ராமன் சாட்சியாக விளங்கியதை போல் இப்போதும் பகவான் சாட்சியாக விளங்குகிறான். பீஷ்மர் கண்ணனை காண விரும்பினார் என்றாலும் கிளம்புவதற்கு முன் அர்ஜுனனிடம் பீஷ்மரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் வா என்று சொல்லி அழைத்துக் கொண்டு வருகிறார் கிருஷ்ணர். பகவானை காண விரும்பி தேடி வரும் அளவுக்கு பீஷ்மர் பக்தியிலும் சிறந்து விளங்கினார். இப்பொழுது பீஷ்மர் கண்ணனை பார்த்து பிரார்த்தனை செய்கிறார். இது வெறுமனே செய்யப்படும் பிரார்த்தனை அல்ல, பீஷ்மரின் முழுமையான ஆன்மீக அனுபவத்தின் வெளிப்பாடு. எந்த விருப்பமும் இல்லாத எனது மனத்தை உயிர் துறக்கும் இந்த தருணத்தில் ஹே கிருஷ்ணா, உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் என்று இந்த ஸ்துதி சொல்லி முடித்து பீஷ்மர் தனது உயிரை யோக பலத்தால் பரமாத்மாவான கிருஷ்ணனிடம் ஐக்கியமாகிறார். இது மற்ற ஸ்துதிகளை போல் இல்லாமல் தனது அனுபவத்தை வைத்து ஸ்துதி செய்வது. அதனால் எவ்வளவோ ஸ்துதிகள் பகவானை குறித்து இருந்தாலும் பீஷ்மர் செய்த இந்த ஸ்துதி மிகவும் சிறந்ததாக பெரியோர்களால் போற்றி சொல்லப்படுகிறது. பீஷ்மர் தனது மனம், உடல், வாக்கு அனைத்தையும் அடக்கி ஆன்மாவை கிருஷ்ணனிடம் ஒடுங்கச் செய்து ஓய்வடைந்த அற்புதமான ஸ்துதி இது. நாம இப்போ ஸ்துதிகளை பார்ப்போம். குந்தி ஸ்துதி. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. குந்தி உவாச்ச நமஸ்தே புருஷம் த்வாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதேஃ பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் மாயாஜவனிகாச்சன்னம் அக்ஞாதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷ்யசே மூடத்ருஷா நட்டோ நாட்யதரோ யதா
तथा परमहंसानां मुनीनाममलात्मनां भक्तियोगविधानार्थं कथं पश्येम हि स्त्रियः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। यथा हृषीकेशकलेन देवकी कंसेन रुद्धाति चिरं शुचार्पिता विमोचिता कञ्च सखात्मजा विभो त्वयैव नाथेन मुहुर्विपद्गणात् विषान्मखाग्ने पुरुषाददर्शनात् असत्सभाया वनवासकृच्छ्रतः मृदे मृदेनेकमहारथास्त्रतो द्रौण्यस्त्रतश्चास्म हरेभिरक्षिताः विपदः सन्तु नः शश्वत्तत्र तत्र जगद्गुरो भवतो दर्शनं यत् स्यात् अपुनर्भवदर्शनं जन्मैश्वर्यश्रुतश्रीभिः येदमानमदः पुमान् नैवार्हत्यभिधातुं वै त्वामकिञ्चन गोचरम् नमो किञ्चन वित्ताय निवृत्तगुणवृत्तये आत्मा रामाय शान्ताय कैवल्यपतये नमः। मन्ये त्वां कालमीशानम् अनादिनिधनं विभुं समं चरन्तं सर्वत्र भूतानां यन्मितः कलिः न वेद कश्चिद् भगवंश्चिकीर्षितं तवेहमानस्य नृणां विडम्बनं न यस्य कश्चिद् दयितोऽस्ति कर्हिचित् द्वेष्यश्च यस्मिन् विषमामतिर्नृणां जन्म कर्म च विश्वात्मन्नजस्या कर्तुरात्मनः तिर्यं ऋषिषुयादस्सु तदत्यन्तविडम्बनं गोप्या ददे त्वयि कृतागसिदाम तावत् या ते दशाश्रुकलिलाञ्जनसम्भ्रमाक्षं वक्त्रं निनीय भयभावनया स्थितस्य सा मां विमोहयति भीरपि यद्बिभेति केचिदाहुरजं जातं पुण्यश्लोकस्य कीर्तये यदोः प्रियस्यान्ववाये मलयस्येव चन्दनम् अपरे वसुदेवस्य देवक्यां याचितोऽभ्यगात् अजस्त्वमस्य क्षेमाय वदाय च सुरद्विषां भारावतारणायान्ये भुवो नावयुवो ददौ सीदन्त्या भूरिभारेण जातो ह्यात्मभुवार्तितः भवेस्मिन् क्लिश्यमानानाम् अविद्या कामकर्मभिः श्रवणस्मरणार्हाणि करिष्यन्निति केचन शृण्वन्ति गायन्ति गृह्णन्त्यभीक्ष्णशः स्मरन्ति नन्दन्ति तवेहितं जनाः तयेव पश्यन्त्यचिरेण तावकं भवप्रवाहो परमं पदाम्बुजम् अप्यद्य नस्त्वं स्वकृते हितप्रभो जिहाससि स्वित्सुहृदोऽनुजीविनः येषान्न चान्यद् भवतः पदाम्बुजात् परायणं राजसुयोजितां हसाम् केवयं नामरूपाभ्यां यदुभिः सह पाण्डवाः भवतो दर्शनं यर्हि कृषिकाणामिवेशितुः नेयं शोभिष्यते तत्र यतेदानीं गदाधर त्वत्पदैरङ्किता भाति स्वलक्षणविलक्षितैः इमे जनपदा स्वृद्धाः सुपक्वौषधि वीरुदः वनाद्रिनद्युदन्वन्तो ह्येदन्ते तव वीक्षितैः अत विश्वेश विश्वात्मन् विश्वमूर्ते स्वकेषु मे स्नेहपाशमिमं चिन्धि दृढं पाण्डुषु वृष्णिषु त्वयि मे नन्यविषया मतिर्मधुपते सकृत् रतिमुद्वहता दद्दा गङ्गे वौगमुदन्वती
श्रीकृष्ण कृष्ण सकवृष्णीर्षभावनिदृग् राजन्यवंशदकणाणपवर्गवीर्य गोविन्द गोद्विजसुरार्तिहरावतार योगेश्वराखिल गुरु भगवन्नमस्ते। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। பீஷ்மஸ்துதி. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 9. ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விகர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹக திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானி வபுரலக குலாவ்ருதானனாப்ஜம் விஜய சகீரதிரஸ்து மேன வத்யா युदितुरगरजो विधूम्र विश्व कचलुलितश्रमवार्यलङ्कृतास्ये मम निशितशरैर्विभिद्यमान त्वचि विलसत्कवचेस्तु कृष्ण आत्मा सपदि सखिवचो निशम्य मध्ये निजपरयोर्बलयोरथं निवेश्य स्थितवति परसैनिकायुरक्ष्णा कृतवति पार्थ सखेरतिर्ममास्तु व्यवहितपृतनामुकं निरीक्ष्य स्वजनवदाद्विमुखस्य दोषबुद्ध्या कुमतिमकरदात्मविद्यया यः चरणरतिः परमस्य तस्य मेस्तु स्वनिगममपकाय मत्प्रतिज्ञां ऋतमधिकर्तुमवप्लुतो रतस्तः धृतरथचरणोऽव्ययाचलद्गुः हरिरिव हन्तुमिबं गतोत्तरीयः क्षितविशिखहतो विशीर्णदंशः क्षतज परिप्लुत आततायिनो मे प्रसभमभिससारमद्वदार्थं स भवतु मे भगवान् गतिर्मुकुन्दः विजयरथकुटुम्ब आततोत्रे धृतहयरश्मिनि तच्छ्रिये क्षणीये भगवति रतिरस्तु मे मुमूर्षोः यमिह निरीक्ष्य हतागता स्वरूपम् ललितगतिविलासवल्गुहास प्रणय निरीक्षण कल्पितोरुमाणाः कृतमनुकृतवत्य उन्मदान्दाः प्रकृतिमगन् किल यस्य गोपवद्वः मुनिगण नृपवर्य सङ्कुलेन्तः सदसि युधिष्ठिरराजसूय येषाम् अर्हणमुपपेदयीक्षणीयो मम दृशि गोचर एष आविरात्मा तमिममहमजं शरीरभाजां हृदि हृदि दिष्टितमात्मकल्पितानां प्रतिदृशमिव नैकदार्कमेकं समधिगतोऽस्मि विदूतभेदमोहः। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः।